வாழ்க. இறைவனின் அருள் என்றென்றும் நிலவட்டும். நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு மருதநாயகமும் மாபெரும் வீர சரித்திரமும். சரித்திர வீரன் கான் சாஹிப். சரித்திரத்தின் தடங்களில் சில சுவடுகள் மடக்கப்பட்டு விடுவதுண்டு. காலப்போக்கில் அவை தென்படும் போது அந்த சுவடுகள் பதிந்திருந்த தனிப்பாதை உலகத்தின் கண்களுக்கு புலனாகும். மறக்கப்பட்டாலும் மாவீரர்களின் வரலாறு மறைந்து போய்விடுவதில்லை என்னும் உண்மையை உலகில் குணத்திருக்கிறது மாவீரன் கான் சாஹிப்பின் வரலாறு. ஆரம்பத்தில் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷாருக்கு ஆதரவளித்தாலும் பிறர் கட்டிக்கணங்காத காலையாக வீரத்தோடும் விவேகத்தோடும் வெள்ளையனை வேறோடு செய்த மாவீரன் வீர வரலாற்றின் சில உண்மை தகவல்களை மற்றும் உங்களிடம் கூற நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யார் இந்த கான் சாஹிப்? பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்ட கான் சாஹிப்பின் இயற்பெயர் யூசுப் கான். மதுரை பனையூரிலே 1725 அல்லது 1720 1730 பிறந்திருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இவரின் சிறப்பினாலே இன்றும் தமிழகத்தின் பல பகுதிகள் கான் சாஹிபுரம் என்று அழைக்கப்பட்டு கான்சாபுரமாக மாறியுள்ளது. யூசுப் கான் ஒரு பிறவி வீரரோ? ஏட்டுக்கல்வியில் நாட்டமில்லாத யூசுப் கான் தனது வாழ்க்கை கல்வியை நன்றாக பயின்றார். தனக்கு கிடைத்த அத்தனை வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தியதால் இளம் வயதிலே குதிரையேற்றம், துப்பாக்கி மற்றும் வீரங்களை சுடுவதையும் ஆங்கிலேயம், பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படை இதனால் பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படைகளும் இணைந்தார். பல வெற்றிகளை பெற்றும் தந்தார். அங்கே கமில்தார், சுபேதார், தண்டல்காரரிடம் கமாடகான் கான் சாஹிப் என்றும் 1759 மதுரை மற்றும் நெல்லைக்கு கவர்னர் என்றும் தனது திறமையால் பதவி என்று பெற்றுக்கொண்டே சென்றார். யூசுப் கான் உணர்ச்சியாசப்படாத அறிவுபூர்வமாக செயல்படும் ஓர் பிறவி வீரர். அவரை போன்ற வீரரை நான் கண்டதே இல்லை என ஆங்கில தளபதி லாரன்ஸ் புகழாரம் சூட்டினார். மதுரை நாயகனே மருதநாயகம். மதுரை மக்களால் போற்றப்படக்கூடிய தலைவனாக விளங்கிய காரணத்தால் மாவீரன் யூசுப் கான் மக்கள் மத்தியில் மதுரையின் நாயகன் என அழைக்கப்பட்டார். மதுரை நீர்நிலைகளை பெருக்கியது, சாலைகளை முறைப்படுத்தியது, கலவரங்களை அடக்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நகைகளை மீட்டு கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து வகுப்பு வாரத்தை வேதத்து மத நல்லிணக்கத்தை நிலைநாட்டினார் போன்ற பல்வேறு காரணங்களால் மக்கள் மத்தியில் மதுரையின் நாயகனாகவே வளம் வந்தார். பின்னால் அதுவே மருவி மருதநாயகமானது. நெஞ்சில் விழுந்த நட்பு பொலி ஒருவரின் முன்னேற்றம் ஒருவருக்கு இடைச்சலை ஏற்படுத்தும். அதுபோல் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கானின் முன்னேற்றமும் ஆரம்ப நாள் முதல ஆற்காடு நவாபிற்கு இடைச்சலை மன உளைச்சலையும் ஏற்படுத்தியது. மாவீரன் மருதநாயகத்தின் அறிவுக்கூர்மையும் அடங்கா வீரத்தை வீழ்த்த நாளெண்ணி காத்துக் கொண்டிருந்தார் ஆற்காடு நவாப். வணிகர்கள் செலுத்தும் வரியை தன் மூலம் செலுத்த வேண்டும் என ஆங்கில அரசிடம் கேட்டுக்கொண்டார். மாவீரன் மருதநாயகத்தை போன்ற ஒரு வீரர் வளர்வது தமக்கும் நல்லதல்ல எண்ணிய ஆங்கில அரசு நவாபின் பணியாளராக மாவீரன் மருதநாயகத்தை அறிவித்தது. இதை மருதநாயகத்திற்கு பெயர் ஏமாற்றத்தை அளித்தது. வரிகளை கட்டாமல் காரணங்கள் சொல்லி காலப்படுத்தினார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கில அரசு அரசுக்கு எதிராக மக்களை கூட்டுகிறார் என குற்றம் சாட்டி மாவீரன் மருதநாயகத்தை கைது செய்தனர். இதுவே யூசுப் கான் வாழ்வில் திருப்பு முனையாக நெஞ்சில் விழுந்த நெருப்பு பொறியாக மாறியது. அதுவரை யாருக்காக வழி வசூலித்தாரோ, யாருக்காக போரில் பல வெற்றிகளை பெற்று குவித்தாரோ அவர்களையே எதிர்த்து போரிட துணிந்தார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். அன்று முதல் ஆங்கிலேயரின் மகனுக்கு எதிராக அறிவிக்கப்பட்டார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். சுட்டெடுத்த சுதந்திரமிக்கு ஆங்கிலேயரின் பண பலத்தையா படை விளத்தைக்கும் சட்டம் பஞ்சாபில் மிகுந்த மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான் சுதந்திர ஆட்சியாளராக தன்னை அறிவித்துக் கொண்டார். மதுரை கோட்டையில் பிறந்த பிரிட்டிஷ் கொடியை இறக்கிவிட்டு தனது மஞ்சள் நிற கொடியை பறக்க விட்டார். பிரிட்டிஷ் கொடியை பீரங்கியின் வாயில் வைத்து சுட்டு தள்ளி தனது முதல் ஆங்கில எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த ஆங்கில அரசு மாவீரன் மருதநாயகத்தோடு போரிட முடிவு செய்தனர். வீரத்தோடு விவேகம் கொண்ட மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான் போர் வியூகங்களை வகுக்க ஆரம்பித்தார். 27,000 படை வீரர்களை கொண்டு தனது படையை வலிமைப்படுத்தினார். பிரெஞ்சு படைகளை உதவிக்கு அளித்தார். இதன்படி மதுரையை தாக்கியது ஆங்கில அரசு. இதனில் வியப்பு என்னவென்றால் ஆங்கிலேயருடன் தந்தை, திருவிதாங்கூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை சமஸ்தானங்களும் பாளையங்களும் சேர்ந்து கொண்டனர். சென்னை மற்றும் பம்பாயிலிருந்து படை மற்றும் ஆயுதங்கள் வரவழைத்துக் கொண்டு தொடர்ந்து 22 நாட்கள் போர் நடத்தியது ஆங்கில அரசு. சற்றும் தளராத மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான் தனது வீரத்தால் பக்கவாதிகளை கொடுத்துக் கொண்டே இருந்தார். கோட்டையை தகர்க்க முடியாமல் வெள்ள பின்வாங்கியது ஆங்கில அரசு. கோட்டைக்குள் செல்லும் உணவு மற்றும் குடிநீரை தடுத்து நிறுத்தியது. இதனால் கோட்டைக்குள் இருந்த மருதநாயகம் மற்றும் படை வீரர்கள் பசி மற்றும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டனர். பசியால் கோட்டைக்குள் கண்களில் தென்படும் கழுதைகளும்
போரில் உறுதியாக இருந்தார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். ஆங்கிலேயரிடம் சரணடையலாம் என தனது பிரெஞ்சு உதவியாளர் மேட்சன் கூற அவரை ஓங்கி ஒரு அறை விட்டார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். அதுவே துரோகத்தின் கதையாக மாறியது. சூழ்ச்சியால் தான் வீழ்ச்சி. மாவீரன் மருதநாயகத்தை போரிட்டு வெல்லவே முடியாது என முடிவெடுத்த ஆங்கில அரசு சூழ்ச்சியை அரங்கேற்றியது. வீரர்கள் துரோகத்தால் மட்டுமே வீழ்த்தப்படுவார்கள் என்பது உலக நியதியா என்னவா? அது நம் வீரனுக்கு மட்டும் விதிவிலக்கா என்ன? சிவகங்கை தளபதி தாண்டவராய பிள்ளை மூலமாக மதுரை கோட்டையில் இருந்த திவான் சீனிவாசராவ், கோட்டைக்குள் இருந்த மார்ஷல் ஆகியோரை பேரம் பேசியது ஆங்கில அரசு. தக்க சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தனர் துரோகிகள். இறை வணக்கத்தை நிறைவு செய்த யூசுப் கானிடம் மெல்ல பேச்சை ஆரம்பித்து அவரின் தலைப்பாகையை கொண்ட பின்னால் கைகளை கட்டின துரோகிகள் பின்பு ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தனர். மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான் உயிரோடு இருப்பது ஆபத்து என்பதை அறிந்த ஆங்கில அரசு 1764 அக்டோபர் 11 உடனே சம்மதிபுரத்தில் தூக்கிலிட உத்தரவிட்டனர். ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட முதல் வீரர் என்ற அடிப்படையில் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாக கருதப்படுகிறார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். சரித்திரங்கான சாவுக்கயிறு மூச்சை அடைத்து முத்து குளிப்பதையும் வன்மக்களை நன்றாக பயின்ற மாவீரன் மருதநாயகத்தை தூக்கிலிட்டனர். சராசரி மனிதனை தூக்கிலிடும் நேரத்துக்குள் தூக்கிலிட்டு பின் பார்த்த ஆங்கிலேயரோ அதிர்ந்து போயினர். சிலர் அலறி ஓடினர், சிலர் மயங்கி விழுந்தனர். துச்சல் மிக்க சிலரோ மாவீரன் மருதநாயகத்தின் உடலை நோக்கி துப்பாக்கியை நீட்டினர். காரணம், காற்றை விழுங்கி வயிற்றை உப்பி கையில் கழுத்தை காமல் அதனால் நீர் போகாமல் செய்யும் வழியை பின்பற்றி உதத்தோடு புன்னகையுடன் சாவகாசமாக சுவாச காற்றை சுவாசித்து ஊஞ்சலாடி கொண்டிருந்தார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். உலகிய கூட்டமோ என்ன செய்வதென்று அறியாமல் 2ஆம் முறை சற்று அதிக நேரம் தூக்கிட்டனர். இம்முறை அதே புன்னகையுடன் ஊஞ்சலாடி கொண்டிருந்தார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். அருகிலிருந்த வீரர்கள் இவர் பேய் மனிதன் என்று சிதறி ஓடினர். அப்போது மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான், என் சாவை குறித்து நான் முடிவெடுக்க வேண்டும், நீங்கள் அல்ல. என் தோளுடன் தோல் நின்ற தோழர்களை நான் சந்திக்க செல்கிறேன். என் கையில் இருக்கும் தாயத்தை காட்டுங்கள், என்னை தூக்கிலிடுங்கள் என கம்பீரமாக கர்ஜித்தார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். ஒரு முறை தூக்கிலிட்டு வீழ்ப்பாகாமல் 2ஆம் முறை தூக்கிலிட்டு வீழ்ப்பாகாமல் 3ஆம் முறை தூக்கிலிட்டனர். இம்முறை தூக்கு கையை முத்தமிட்டு ஆடத் தழுவினார் அன்புச்சாமி. அந்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட அந்த மாவீரன் கொண்ட தூக்க மரமும் புறமுதுகிட்ட செய்தி உலகம் நதுரை கண்டறியாத சம்பவம். வெற்றூடலில் வெளியாட்டம். உயிர் போன உடலை கண்ட ஆத்திரம் தீராத வெளியேறு கூட்டம் உடலை 4 கூறாக போட்டது. துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடலில் மக்களின் பார்வைக்கு வைத்த பிறகு தலை திருச்சிக்கும், கைகள் தஞ்சாவூர் பிழைக்கழுத்திற்கும், கால்கள் திருவிதாங்கூர் பாளையங்கோட்டைக்கும், உடலை சம்மட்டிபுரத்திலும் அடக்கம் செய்தனர். எந்த அளவுக்கு வெளிச்செயலை நிறுத்தியிருந்தால் எந்த அளவுக்கு ஆங்கிலேயின் சிம்ம சப்பனமாக இருந்திருப்பார் மாவீரன் மருதநாயகம் யூசுப் கான். சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் மண்ணில் மண் தேட்டு மன்னிப்பு கேட்ட உயிர் பிச்சை வாங்கி ஓடி ஒளிந்திருப்பான். சரித்திரம் படிக்கும் நாயகனாக, சரித்திரத்தில் நின்று பேசும் துணிச்சல் மிக்க வீரனாக வன்மையை வீரத்தோடு இறுதி வரை இருந்தது. அவரின் வீரத்தை நமக்கு பரிசாற்றியது. போன்ற பல்வேறு தியாகிகளின் வீரத்தை நாம் நினைவு கூறுவது அவர்களுக்கு செய்யும் நன்றியாகும். கட்டுக்கதைகளையும் அவதூறுகளையும் அவர்களை நோக்கி அள்ளி வீசுவது அவர்களை வெற்றி கொண்டதை விட கொடிய செயலாகும்.